சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த உள்ளதாக பரவிய தகவலை அடுத்து மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தரும் தகவல்களை கேட்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், வறட்சி நிவாரணத் தொகை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் ஐயா கண்ணு தலைமையில் கடந்த 15 நாட்கள் மேலாக போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஜல்லிக்கட்டு மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் ஏராளமானோர் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர். நேற்று மெரினா கடற்கரை விவேகானந்தா இல்லத்திற்கு எதிரே உள்ள கடற்கரையில் ஒரு 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்று கூடி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். தங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து திட்டமிட்டிருப்பதாகவும் சிறு சிறு குழுக்களாகவும் வருவதாகவும் நமக்கு தகவலை தெரிவித்திருந்தனர். இந்த அடிப்படையில் நேற்று காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருந்தனர். இரண்டாவது மெரினா புரட்சி ஏற்பட்டுவிடக்கூடாது, இரண்டாவது போராட்டம் நடைபெற்றக்கூடாது என்ற வகையில் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்றும் அதன பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை அண்ணா சதுக்கம் தொடங்கி கலங்கரை விளக்கம் வரை ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதை நாம் காண முடிகிறது. 100க்கும் மேற்பட்ட காவலர்கள், 10க்கும் மேற்பட்ட காவல்துறை ஆய்வாளர்கள், 20க்கும் மேற்பட்ட துணை ஆய்வாளர்கள் மற்றும் கமாண்டோ படையை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது மாணவர்கள் கடற்கரைக்கு வந்து மெரினா போராட்டத்தை நடத்தக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் எந்தவித போராட்டத்திலும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு அறிவுரை அளித்து திருப்பி விடுவதும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் 4க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று திரண்டு வந்தால் உடனடியாக காவல்துறையினர் அங்கு சென்று அவர்களை கலைந்து போக சொல்லும் செய்தியை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அதிக அளவில் கடற்கரையில் காவல்துறையினர் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் சுபாஷ் சந்திரபோஸ்.